ஹாய் வெல்கம் டு ஏடிகே ஆர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு க்யூட்டான மக்கி மவுஸ் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது ஒரு பிகினர் லெவல் மிக்கி மவுஸ் டிராயிங் வீடியோ. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். காது, அதுக்கப்புறம் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்காக. ஸோ மிக்கி மவுஸ் பொறுத்த வரைக்கும் அதோட ஃபேஸ் ஐஸ் அது மட்டும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொஞ்சம் சர்க்குலராக அந்த மாதிரி இருந்தாலே அது க்யூட்னஸ் அது கிடைச்சிடும் நம்மளுக்கு. ஸோ அதை நம்ம வரைஞ்சி முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வரைகிறப்போ வர்ற அந்த அன்இவன்னஸ், ஸோ அந்த பர்ஃபெக்ட்னஸ்லாம் இல்லாமல் இருக்கிறதுலாம் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் ஆர்ட், அவ்வளோதான். ஸோ அது போக போக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண பண்ண அது கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஐஸ் வரைஞ்சிக்கிட்டு உள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நோஸ்க்கும் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மவுத் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது க்யூட்டான ஸ்மைலி மவுத். ஸோ நமக்கு இப்போ ஓரளவுக்கு ஹெட் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உள்ளே ஷேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹெட் அந்த ஃபர், அதாவது அந்த முடி இருக்கிற பார்ட்டை நம்ம கொஞ்சம் ஷேட் பண்ணிக்கலாம் இயர்ஸ் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நீட்டாக நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நமக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பென்சில் அந்த பென்சில்ஸ் தான் வேணும் அப்படிலாம் எதுவுமே அவசியம் இல்லை. என்ன பென்சில்ஸ் வேணால் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு ஓரளவுக்கு ஹெட் பார்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாடி பார்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நம்ம அழகா ஹேண்ட்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரோக்ஸ் தான் நமக்கு அந்த க்யூட்னஸ் கொண்டு கொடுக்கும். பாருங்க அந்த ஹேண்டோட பா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சின்ன ஆக்டிவிட்டி. நிறைய பேர் ஒர்க் போயிட்டுருப்பாங்க, ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸாக உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஆர்ட்,
சின்ன சின்னது நம்ம பண்ணுறப்போ நமக்கு டெஸ்டோஸ்டிரான் வந்து பூஸ்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஃபேக்டராக நமக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு வழியாக லெக்ஸ்க்கு வந்துட்டோம். பாருங்க, வெறும் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த ஆர்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஆல்மோஸ்ட். அவ்வளோதான், நம்ம வந்து கம்ப்ளீட்டாக க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு இந்த போஸ். நீங்கள் இதே ஸ்ட்ரோக்ஸ் வச்சு மல்டிபிள் போஸ் அப்படியே இதை மிரர் பண்ணி கூட வரைஞ்சி பார்க்கலாம். இதே வந்து அந்த ஒரு லெக் வந்து கிரவுண்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து ஏரில் இருக்கிற மாதிரி பண்ணலாம். ரெண்டுமே வந்து ஜம்ப் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹேண்ட்ஸ், அப்புறம் வந்து ஐஸ் எக்ஸ்பிரஷன், ஸோ அது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சிம்பிளாக சின்ன சின்னதாக தினமும் நம்ம வந்து வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பாய்.